بالحب تلقاك الهدوء رمضان Welcome holy month Ramadan Welcome Ramadan ஜேசிபின் 2024 ஆண்டுக்கான இஃப்தாருக்கு வரையை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக கிராத்தை வழங்குவதற்கு இன்று நாங்கள் ஒரு புதிய நபரொருத்தரை தெரிவு செய்திருக்கின்றோம். எங்கள் செயலாளரின் அன்பு புதல்வர் நூரி இன்று கிராத்தை வழங்குவார். அக்கிராத்திற்கான தஃப்சீர் விளக்கு உரையை அவரது தந்தை ஷேக் முஜாஹிர் அவர்கள் வழங்குவார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தக ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يؤتيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இந்த ஜிசிஎலுடைய வருடாந்த இஃப்தாருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெருமத்துக்குரிய எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, ஜிசிஎலுடைய அங்கத்தவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சூறாவை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்த வேண்டிய சில மாற்றங்களையும் நாங்கள் சிந்தனா ரீதியாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய மாற்றங்கள் பற்றியும் மிக அழகாகவும் மிக தெளிவாகவும் குறிப்பிடுகின்றார். இந்த சூறாவை பொறுத்தவரை பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறக்கப்பட்டதற்கு பின்னால் சிறிது காலம் வஹி இறங்காமல் இருக்கின்றது. அப்பொழுது அங்கிருந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏளனமாக பேசுகின்றார்கள். உங்களுடைய இறைவன் உங்களை கைவிட்டு விட்டான், உங்களுக்கு இப்பொழுது உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, நீங்கள் மலக்கு வருவதாக சொன்னீர்கள், வஹி வருவதாக சொன்னீர்கள், ஒன்றையும் காணவில்லையே என்று சொல்லி அவர்களை அவமானப்படுத்தி ஏளனப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலை அடைகின்றார்கள், மிகவும் வருத்தப்படுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூக மாற்ற பணிக்காக வேண்டி சமூகத்துடைய கவலைகளை சுமந்து கொண்டு சமூகத்தை ஒரு நல்ல நோக்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சம்பவம் நடைபெறுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவலைப்பட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து முறையிடுகின்றார்கள். அப்பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருக்கு ஆறுதல் கூறி, அல்லாஹு தஆலா நீங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே யாருக்கும் நீங்கள் அநியாயம் செய்யவில்லை, நீங்கள் யாரையுமே நீங்கள் அவமானப்படுத்தவில்லை, ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒரு நல்ல பணியை எடுத்து நீங்கள் செல்கின்றீர்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா கைவிட மாட்டான் என்று அவருக்கு ஆர்வம் ஊட்டி அவரை மோட்டிவேட் பண்ணி ஒரு பக்கபலமாக இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹு தஆலா இந்த சூரத்து துஹாவை இறக்குகின்றான். சூரத்து துஹாவை பொறுத்தவரையிலே இந்த சூறாவை சொல்வதாக சொன்னால் சமூக பணியிலே அல்லது ஒரு தனி மனிதராக இருக்கலாம், ஒரு சமூகத்திலே வாழக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கிளப்பாக, ஒரு ஊரிலே ஒரு நல்ல விடயத்தை எடுத்து செல்லக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளின் பொழுது அவர்கள் தாக்கு பிடித்து அவர்கள் இந்த பணியிலே உறுதியாக இருப்பதற்காக வேண்டி ஒரு ஆறுதலையும் ஒரு மோட்டிவேஷனையும் ஒரு உந்துதலையும் தான் இந்த சூரத்து துஹா தருகின்றது. வத்துஹா, அதாவது அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆறுதலை குறிப்பிடுகின்றான். இதோ வெளிச்சத்தை பாருங்கள், உங்களுக்கு முன்னால் வெளிச்சம் இருக்கின்றது, நீங்கள் இருள்களை கடந்து நீங்கள் வெளிச்சத்திலிருந்து இப்பொழுது நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். வத்துஹா, அந்த முற்பகலின் மீது சத்தியமாக, அந்த இரவு சாந்தம் அடையக்கூடிய அந்த இரவின் மீது சத்தியமாக. மா வத்தஅக ரப்புக வமா கதா, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உங்களை அல்லாஹ் தஆலா கைவிடவும் இல்லை, விட்டுவிடவும் இல்லை. நீங்கள் உங்களுடைய பணியிலே நீங்கள் ஸ்திரமாக இருங்கள், தைரியமாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பிட்டு விட்டு வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான், உங்களுக்கு இப்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு ஒரு பாதகமான நிகழ்வாக இருந்தாலும் கூட வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, உங்களுடைய ஆரம்பத்தை விட உங்களுடைய இறுதி முடிவு, இறுதி விடயம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிட்டு அந்த வசனத்தினூடாக அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய விடயத்திலே அந்த வசனங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு கொண்டே வருகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய தனவந்தர்களாக இருக்கலாம், சமூக பணிகளை ஈடுபடக்கூடிய ஊரை சேர்ந்தவர்கள், ஒரு கிளப்பாக இருக்கலாம், ஒரு சொசைட்டியாக இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய பணியிலே ஸ்திரமாக இருப்பதற்காகவே இந்த சூறாவை நீங்கள் அதிகமாக படியுங்கள், வாசியுங்கள், அதிலிருந்து படிப்பினை பெறுங்கள். இந்த பணியிலே நீங்கள் ஸ்திரமாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவுடைய உதவி உங்களுக்கு வரும் என்பதை இந்த சூறா மிக அழகாக சுட்டி காட்டுகின்றது. நேரத்தை கருத்தில் கொண்டு நான் இந்த விரிவுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக எமது நிகழ்ச்சிகளில் வரவேற்புரையை நிகழ்த்துவதற்கு எமது கழகத்தின் மக்கள் தொடர்பு சார்பான உபத்தலைவர், அதாவது வைஸ் பிரசிடென்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸாக இருந்து வரும் சகோதரர் அரஃபாத், எங்கள் நீண்ட கால ஜிசிஎல்லின் அரங்கத்திற்கான சகோதரர் அரஃபாத் அவர்களை மேடை கலைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி அழைக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய இல்லவத்துறை மஸ்ஜித் செக்ரட்டரி மற்றும் இல்லவத்துறை வாலிபர் சங்கம் சார்பாக வந்திருக்கக்கூடியவர்கள், மற்ற ஜிபிஎஃப், ஜிஎம்சி மற்றும் இல்லவத்துறை ரஹ்மானியா பாடசாலையின் அதிபர் அவர்கள், எங்களோட குயின்ஸ் ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் மற்றும் இன்னும் சகோதரர் வந்திருக்கிறீங்க, எங்களோட உறுப்பினர்கள், அவர் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று, இந்த கன்செப்ட் வந்து எங்களுக்கு மத்தியில் மட்டும் இல்லாமல் மற்ற இயக்கங்களுக்கும் இந்த கன்செப்ட் பற்றி ஒரு தெளிவு வரணுன்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் நாங்கள் இன்வைட் பண்ணினோம். அப்போ இன்றைக்கி மாஷாலாண்டு ஐமா, வேறு ரஹ்மானியா பிரின்சிபல் சார், அந்த மாதிரி மற்ற ஏசிஜி இந்த மெம்பர்ஸ் வந்து இருக்கிறீங்க. அப்போ நாங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று, எங்களோட கிளப்பை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தா அவங்களுக்கு எங்களோட கிளப்ட ஹிஸ்ட்ரி, எங்களோட கிளப்ட கன்செப்ட்ஸ், எங்களோட கிளப்ட பாலிசிஸை பற்றி ஒரு ஐடியா ஒன்று வரும். கட்டி எழுப்பும் பயணமே கம்பளை கிரிக்கெட் லீக். கம்பளை கிரிக்கெட் லீக்கின் ஆரம்பம் 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி வெறும் 5 அங்கத்தவர்களை கொண்டே வித்திடப்பட்டது. ஆனால் இன்று அவ்வித்து விருட்சமாக வளர்ந்து 80 அங்கத்தவர்களை கொண்ட ஒரு சிறந்த கிரிக்கெட் கழகமாக திகழ்கிறது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், பாடசாலை மாணவர்கள் எங்களோட வந்து இணைஞ்சு இந்த பயணத்தில் அவங்களும் பிரயோஜனம் அடைகிறாங்க. அப்படி நாங்கள் அவங்க ஒரு சிறந்த தலைமைத்துவம், ஆளுமை விருத்திய கண்ட சில மாணவர்களை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். கிரிக்கெட் பிளேயர் எங்களை ஜிசிஎலுக்கு வர முதல்ல அவர் நல்ல டேலண்டட் கிரிக்கெட் பிளேயர், சரியான கமிட்டட். போன முறையும் எங்களை கடைசி டூர்னமெண்ட்டில் இமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட்டு அந்த அவார்டு எடுத்தார். அப்போ அம்ரிக்கிட்ட நான் கேட்க வேண்டிய முதலாவது கேள்வி, அப்படி நீங்கள் நிறைய இடத்துல கிரிக்கெட் விளையாடிருப்பீங்க. இதுக்கு முதல் நீங்கள் ஃபுட்சால் எல்லாம் சரியான பிஸியானால், அப்போ ஜிசிஎல்ல கிரிக்கெட்டுக்கும் மற்ற இடத்துல உள்ள கிரிக்கெட்டுக்கும் நீங்கள் கண்ட வித்தியாசத்தை சுருக்கமாக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தோடையும் பேசி பழகி விளையாடு. மற்ற இடத்துல விட இதில் ஜிசிஎல்ன்ற வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். அப்படின்ட்டு ஆட்களோட நல்லா ஓப்பனாக பேசி விளையாடலும், மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் பேச தயக்கம் கொண்டு வரும். நம்ம கிரவுண்ட் சைடு வித்தியாசத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அந்த விஷயத்தில் கிரவுண்ட் சைடு பொதுவாக 2 நாள் பொதுவாக எல்லாமே சேர்ந்து தான் செஞ்சோம். சின்ன ஆட்கள் பெரிய ஆட்கள் பொதுவாக கிரவுண்டில் பார்க்கவே இல்லை, எல்லாம் சேர்ந்து தான் எல்லாம்
கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சோம் அந்த கிரவுண்டை பிச்சை செய்கிறதுக்கு. அந்த செஞ்சத்தில் பலனாத்த இப்போ நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம். வந்து ஒரு பெரிய சான்ஸ் உண்டு தான். பொதுவாக எல்லாம் யாசினா சொன்ன மாதிரி தான் எல்லாம் 25-28 அந்த வயசில் மாதிரி தான் ஜாயின் ஆகி அப்படி தான் இதாக அவங்களுக்கு இந்த வயசில் கிடைக்கிறேன் வந்து பெரிய ஒரு சான்ஸ் தான். அடுத்தது வந்து எங்களோட மார்னிங் கிரிக்கெட் பார்ட்டிசிபேஷன் அல்லது மெம்பர்ஷிப் ஃபீல கட்டாமல் ஏரியாஸ் அளிக்கிறார்கள். அந்த குரூப்புக்கு டிமோட் ஆவாங்க, அந்த குரூப்பில் இருப்பாங்க. அவங்க தொடர்ந்து விளையாட வந்து அல்லது வந்து அவங்க மெம்பர்ஷிப் ஃபீயை கட்டினாங்கன்னு சொன்னால் ஒட்டோவா மெயின் குரூப்புக்கும் ஹெட் ஆகும். அப்போ இதுக்கு போகிறோம், நாங்கள் செய்ய போகிறோம் மெயின் குரூப்பில் இது தான் எல்லாருக்கும் இவெண்ட்ஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறோம். பாயிண்ட்ஸ் சிஸ்டம் அப்ளை ஆகும். அந்த பாயிண்ட் சிஸ்டம் படிக்கி இப்போ ஒரு டோர்னமெண்ட் வைக்க போகிறோன்னு சொன்னால் நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவோம். அடுத்த மாதம் டோர்னமெண்ட் நடக்க போது ஃபர்ஸ்ட் 40 பேர் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். 30 பேர் பாயிண்ட்ஸ் சிஸ்டம் வைக்கிற ஆட்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த ஆட்களுக்கு பாயிண்ட்ஸை நாங்கள் அப்ளை பண்ணி அவங்களுக்கு சான்சஸ் கொடுப்போம். இது நாங்கள் ஒரு ட்ரையல் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பாயிண்ட் சிஸ்டம் அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக போகுது. நாங்கள் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரோன்றதுக்காக வேண்டி தான் இப்படி ஒரு மூவுக்கு நாங்கள் பேத்திக்கிறோம். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும், எல்லோரும் மெயின் குரூப்பில் இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா மெயின் குரூப்பில் இருந்தால் தான் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யலும், மெம்பர்ஸில் பார்ட்டிசிபேஷனும் மெயின் குரூப்பில் கூடிய நேரம் கண்டினியூஸாக எங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் இதால் எதிர்பார்க்கணும். அதுக்கு தான் நாங்கள் மெயின் குரூப்னு சப்ஜெக்டை நாங்கள் வச்சுக்கணும். மார்னிங் கிரிக்கெட் தான் பேக் போன் எங்களுக்கு. அப்போ அந்த பேக் போனை நாங்கள் கொஞ்சம் நேராக வச்சு கொண்டா தான் முதலும் நேராக இருந்தால் தான் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சேவைவ் ஆகிடும். முதலும் சுருக்கமாக நம்ம வச்சு 2 விடயம் ஒன்று நாம் பார்க்குறோம். இந்த அனுபவத்தில் பார்த்தது விளையாட்டு கிளப்னு சொன்னால் மன்னிச்சுக்கோங்க சில இடங்களுக்கு போகவும் இயலாத அளவுக்கு தான் இந்த விளையாட்டு கிளப்புகள் இருக்கும். ஆனால் உண்மையிலே இதை நான் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக பார்க்குறேன். என்னோட விஷனில் பார்க்கக்கூடிய நேரத்தில் தனிமே விளையாட்டு மாத்திரம் இல்லாமல் பொதுநலன் விடயங்களையும் கருத்து பல விடயங்கள் நீங்கள் சேவைகளையும் செஞ்சு வர உண்மையில் அல்ஹம்துலில்லாஹ் இல்லை அவங்க எல்லாருக்கும் பரக்கத் செய்யும். பார்க்க ஒரு டூர் போகிறான்னு சொன்னாலும் அவங்க சில கட்டுப்பாடோடு போகிறாங்க. நாங்கள் பார்க்குறோம் அதிகமாக டூர் போகிறேன்னு சொன்னால் பொதுவாக டூரலி போனால் எல்லாம் ஹலால் அப்படி மாதிரி தான் டூர் போவாங்க. ஆனால் அதுலேயும் நீங்கள் போதை வஸ்துகள் தடுந்து அந்த சிக்ரெட்டை கூட நீங்கள் தவிர்த்து இப்படியான ஒரு நிலைமைக்கு போகிறேன்னு நினச்ச போக்கள் உண்மையில் ஒரு சந்தோஷமாயிருக்கு. எனவே எதிர்காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ரமலானுக்கு வாரத்துக்கு முன்னால் இன்னும் அதிகமான சேவைகளை செஞ்சு அதிகமான வாலிபர்களை உள்வாங்கி அவங்கள இது கரையான் மாதிரி நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு திருத்துறதை விட இப்படி நீங்கள் ஒவ்வொரு வாலிபராக எடுத்து திருத்தக்கூடிய நேரத்தில் இவங்க இன்னொரு 5 பேரை கூப்பிடுவாங்க, இவங்க 5 பேரை கூப்பிடுவாங்க. இப்படி ஒரு கரையான் மாதிரி பெரிய ஒரு கூட்டத்தை நாங்கள் இஸ்லாத்துடைய கட்டமைப்புகளுக்கு வாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு வழி உண்டுன்னு நான் நினச்சேன்னு இதே அமைப்பில் நீங்கள் போனீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு போகிறதுக்கு உண்டான சகல ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லா விதத்துண்டான பலத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவதாக வேண்டிக் கொண்டு எங்களோட ஜமியத்துல் உலமா கம்பல ஜமியத்துல் உலமா தலைவர்கள் உம்ராக்கு பேத்திக்கிறாங்க. அவங்க சார்ஃபாக நான் வந்திருக்கிறேன். எங்களோட ஜெம்மியாவால் இதுக்கு என்னென்ன அமைப்புள்ள உதவிகள் உங்களுக்கு எந்த கட்டத்தில் எப்படி வேணுமோ அதை நீங்கள் தரக்கூடிய நேரத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக ஜெம்மியா சார்ஃபாக அதை நிறைவேற்றி தருவோம்னு சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த விழாவுக்காக நான் காண்பேன். கம்பெனில் வந்து இப்படி ஒரு கழகம் வந்து 2014 ஸ்டார்ட் பண்ணின பிறகு ஆரம்பித்ததுலே கொஞ்சம் தெரியும். ஃபேஸ்புக்கில் பார்த்தா இவனோட வளர்ச்சி நான் கண்டுகொண்டேன். அப்போ இந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிக்கிறாங்க வந்து இன்றைக்கு தான் தெரியும். நிறைய சமூக வேலைகளை நிறைய செஞ்சுக்கிறாங்க. எதிர்காலத்தில் கம்பளை மட்டுமல்ல முழு ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு களமாக இந்த கழகம் இருக்கும் என்றதை நான் தெரிவித்துக் கொண்டு எனவே என்னோட பாடசாலை மாணவர்களுக்கு உங்களோட கழகத்தில் ஒரு ஓடுவர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு 2-3 பேருக்கு சரி கழகத்து உறுப்பினர்களாக இல்லாட்டியும் பரவாயில்ல சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இருந்தால் நல்லா நினைச்சு கொண்டு எனது இந்த கருத்தை நிறைவு செய்து கொண்டேன். கிரிக்கெட் லீக்குக்கு விஷயமாக இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இங்கு அழைத்து இவ்வாறாக ஒரு இஃப்தார் ஒன்றில் பங்கு பெற்று வாய்ப்பு தந்ததுக்காக வேண்டி நாங்கள் அந்த கம்பல கிரிக்கெட் லீக் சம்மந்தமாக நிறைய கேள்விப்பட்டீங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களோட விஷன் அடுத்தது அவங்களோட எம்பிஷன் அவங்களோட ஒழுங்கமைப்புகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியம் வாய்ப்பு கிடைச்சது. ஜஸாக்கல்லாஹ். உண்மையிலே கம்பெனியில் எங்களுக்கு தெரியும் நவீன உலகத்தில் எங்கள் பிள்ளைகள் நிறைய போதைப் பொருளுக்கும் பல்வேறு பிரச்சனைகளையும் மாற்றிக்கொண்டு சுற்றி குடிக்கிறாங்க. அப்போ இதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு
பெரிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஸ்போர்ட்ஸ். இது போல் எங்களுக்கு நிறைய விஷயங்களில் லீக் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கு. நான் உங்கள்கிட்ட விண்ணப்பம் ஒரு கோரிக்கொண்டு கொடுக்குறேன். என்னென்னு சொன்னால், இன்ஷால்லா எதிர்காலத்தில் நாங்கள் ஒவ்வொரு தலைப்புகளில் பிரிஞ்சு செயல்படாமல் நாங்கள் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம். எங்கள் எல்லாத்துக்கும் மேலாக அல்லாஹ் என்ற உதவி எங்கள் எல்லாத்துக்குமே இருக்கு. உங்களோட இந்த வாலிபர்கள் நல்லா பொருந்தி கொண்டு சொல்லி துவா பிரார்த்தனையோடு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Jour après jour, mon d'amour, tes Célia, bienvenue, meilleur de moi, bienvenue, bonheur et joie, notre moi ça, bonheur et bien. We welcome you, month we all adore. We pray for happiness and more. To all the people, open up your door. Peace, love and joy. Let them soar, let them soar. Ramadan, welcome holy month Ramadan, Ahlan أحلى القوافي والنشيد في مقدم الشهر السعيد. النور في الدنيا يزيد والرب تواب شكور. أحلى القوافي والنشيد في مقدم الشهر السعيد. النور في الدنيا يزيد والرب تواب شكور. والرب تواب شكور. Ramadan, welcome holy month Ramadan, welcome